பாப்போடி பிஸ்கெட் இங்கே உட்காருமா. இங்கே வா. எல்லாம் பேசக்கூடாது. சந்தோஷமா இருக்கீங்களா? வீபிஎஸ் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? வசனம் நல்லா மனப்பாடம் பண்ணீங்களா? ஆனா வசனம் கேட்டா சரி, ஓகே. சிட் ஸ்ட்ரைட். எல்லாம் ஸ்ட்ரைட்டா ரெடியா பேசவே கூடாது. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நாங்க கேட்டோம். இப்ப நான் பேச போறேன், நீங்க கேட்க போறீங்க. சரியா? ஜாயக்கா சொன்னது போல யாராவது நினைச்சீங்கன்னா ஜீப் ரெடியா கிழக்கு. சரியா? ஓகே, சரி. எத்தனை பேருக்கு கதை ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்ல? அப்போ கேட்கலாமா? அப்போ நான் கதை சொல்லும்போது நீங்க என்ன பண்ணும்? செவி கொடுத்து கேட்கணுமா? சரியா? எத்தனை பேருக்கு காட்டுக்கு ராஜா யாருன்னு தெரியும்? சிங்கமா? கரடி. கன்ஃபார்மா? சிங்கமா? சிங்கம் எப்படி சத்தப்படும்? சிங்கம் சத்தம் போனா காக்கா மாதிரி சத்தம் போடுறீங்க. சிங்கம் எப்படி? சிங்கம் எப்படி சவுண்ட் கேட்சா? இந்த மாதிரிதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு சிங்கம் காலையிலே அந்த சத்தத்தை ஆரம்பிக்குமா, இப்படியே பார்க்குமா, யாரு பேசுறான்னு இப்படியே பார்க்குமா. இப்ப பக்கத்துல யாராவது பேசுனீங்கன்னா உங்களை என்ன பண்ணோம்? சாப்பிட்றோம் அந்த சிங்கம். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம பெரிய காட்டுல போறோம். சரியா? ரெடியா? காட்டுக்கு போலாமா? சரி, ரெடியா? இப்ப நம்ம எல்லாருமே இந்த காட்டுல போறோம். இந்த சிங்கம் என்ன பண்ணுமா? காலையில நம்மள மாதிரி 9 மணிக்கெல்லாம் ஏஞ்சுக்குமா. அப்படியா? இல்ல, சிங்கம் காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி உலாவி வருமா. எந்த மிருகத்தை இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்? கேக்குதா? யாரை இன்னைக்கு சாப்பிடலாம், யாரை இன்னைக்கு ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் வரும்போது, யாரது யாரது அப்படின்னு சொன்னான். அப்ப உடனே நரியெல்லாம் பார்த்து, எனக்கு பயமா இருக்கிறேன், அப்படின்னு சொல்லி நரியோட இடமா. நரியில அப்படின்னு என்ன பண்ண? நரி ஊழ விடுமா. நரி ஊழ விடும் போது அப்ப எல்லா மிருகம் என்ன நினைச்சணுமா? ஐயோ, சிங்கம் வரப்போகுது. இந்த சிங்கம் இன்னைக்கு யாரை சாப்பிட்ட போதுன்னு தெரியலையே. நேத்து இந்த சிங்கம் முயலை தூக்கி போயிடுச்சு. நாளைக்கு யாரை தூக்கி போவோன்னு தெரியலையே. இந்த முயல் டெய்லி வருது, குரங்க சாப்பிடுது, கழுதைய சாப்பிடுது, ஒரு நாள் ஒவ்வொரு மிருகத்தையும் சாப்பிடுது. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த காட்டுல எல்லா மிருகருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கான். அப்போ இந்த சிங்கம் வந்துச்சான். நான் தான் காட்டுக்கு ராஜா, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். நான் சொல்றத கேட்கலனா நான் பண்ணுவோம்ல சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மறந்துச்சான். அப்போ நரி இல்ல ராஜா, நாங்க நீ என்ன சொன்னாலும் நான் என்ன பண்றேன் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். குதிரை என்ன சொல்றான்? அப்படின்னு சொன்னான். என்ன ஆச்சுன்னா, நானும் நீங்க சொல்ற பேச்ச கேட்கிறோம். சரி, அப்ப என்ன பண்ணுங்க, டெய்லி ஒவ்வொரு என் குகைக்கு வரணும், ஒவ்வொரு மிருகத்தை நான் அடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மிருகத்தை இந்த சிங்கம் அடிச்சு அடிச்சு சாப்பிடுச்சான். எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா. அப்போ ஒரு நாள் அந்த கிராமத்துல
அந்த ஒரு காட்டுல ஒரு கிராமம் கேக்குதா, எல்லாம் கவனிக்கணும், இங்க பேசக்கூடாது. அப்ப ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், இந்த ஆடுகளை மேய்ச்சிருந்தாராம். இந்த கிராமத்தை ஒட்டுன மாதிரி பெரிய ஒரு காட்டுல சிங்கம் வாழுதான். அப்போ இந்த கிராமத்துல இருக்கிற இந்த ஆடை மேய்க்கிற அந்த மேய்ப்பன் சொன்னாரா, இங்க ஒரு காடு இருக்கு ஆடுகளே, அந்த காடு கிட்ட யாருமே போக கூடாது, நான் என்ன சொல்றனோ அதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஆடுக்கு எப்படி கத்தும், ஆடு கத்தும், எப்படி கத்தும் ஆடு சொல்லுங்க, என்ன கத்தும், கத்துமா. அப்ப குட்டி ஆடல அப்படின்னு சொல்லினாச்சு, எல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சான். சரி, அப்ப ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாரா, இந்த மேய்ப்பன் சொல்லுவாரா, நீ என்ன பண்ணுங்க, என் சத்தத்தை கேட்கணும், என்னை விட்டு போக கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மேய்ப்பனு இந்த ஆடுகளை கூட்டிட்டு அழகா புல்லெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஒவ்வொரு நாள் நடக்கும் போது அப்போ இந்த மேய்ப்பன் கூட இருக்கிற ஒரு ஆடு மட்டும் தான் சொல்லிச்சான், என்னடா இந்த ஆளு டெய்லி காலையில கூட்டிட்டு போறாரு, உள்ள சாப்பிடுறாரு, வீட்டுக்கு வரோம், ஒரே போர் அடிக்குது. அங்க பாரு பக்கத்துல காட்டுல அங்க ராஜா, சிங்கம், புலி, மானு, கரடி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், இந்த ஆளு கிட்ட மாட்டேங்குதுன்னு புலம்பலாம். அங்க இருக்கிற சிங்கம் என்ன சொல்லிச்சான், நிறைய கூப்பிட்டு, நிறைய நீதான் மிக மிக தந்திரம் உள்ளவன், நான் உங்களை எல்லாரும் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு, நம்ம கிராமத்துல நீ போனா ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை நீ என்ன பண்ணும், நைஸா பேசி நம்முடைய காட்டுக்கு நீ என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும். நீ கூட்டிட்டு வந்தா நான் உங்களை யாருமே சாப்பிட மாட்டேன், அந்த ஆடை அடிச்சு சாப்பிட்டு அந்த ஆடுடைய பிரியாணிய உங்களுக்கு நான் கொடுப்பேன், கறிய கொடுப்பேன் நரிக்கிட்ட அந்த சிங்கம் ராஜா சொல்லிச்சான். சொல்லிட்டு சவுண்ட் கொடுத்துச்சான். அப்படின்னு அர்த்தம், நான் சொல்ற கட்டளையே கேளு. அப்போ நரி தந்திரம் தானே. அப்ப நரி என்ன பண்ணுச்சு, அந்த காட்டுல இருந்து வந்து இந்த சிங்கராஜா கிட்ட, ராஜா நீர் சொன்ன மாதிரியே நான் போய் அந்த ஆடை ஏமாத்தி என்ன பண்றேன், கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த கிராமத்துக்கு இந்த நரி வருது. அப்போ இந்த ஆடு அந்த நரியை பார்த்து, இந்த நரி எதுக்கு இங்க வருது விசாரிக்கலாம். அப்ப அந்த நரி சொல்லிச்சான் இந்த ஆடை பார்த்து, ஆடு ஆடு நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ டெய்லி இந்த எஜமான கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறல, நீ காட்டுக்கு வந்தா எங்களை மாதிரி சந்தோஷமா பேசலாம், சந்தோஷமா பறக்கலாம், எங்க காட்டுக்கு ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவரு, நீ வா அப்படின்னு சொல்லி ஏமாத்துச்சான். உடனே இந்த ஆடுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமா நான் வரேன்னு சொல்லி இந்த மேய்ப்பனுக்கு தெரியாம இந்த ஆடு என்ன பண்ணுச்சா, காட்டுக்குள்ள போச்சான். உள்ள போகும்போது ஒரே சந்தோஷமா, ஐயோ இவ்வளவு நாள் ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டப்பா, என் மேய்ப்பன் இருக்கிறான், இங்க போவாத அங்க போவாத, நம்ம அப்பா அம்மா சொல்றாங்களே ரொம்ப நேரம் மொபைல் போன் யூஸ் பண்ணாத சொல்றாங்களே, நம்ம கேட்கிறோமா, கேட்கறது கிடையாது. வெளியே போவாதுன்னு சொல்றாங்க, நம்ம கேட்கிறோமா, கேட்கறது கிடையாது. இங்க போய் விளையாடாதுன்னு சொல்றோம், கேட்கறாங்களா, கேட்க மாட்டாங்க. இங்க போவாத அடிப்படும் சொல்றாங்க, கேட்கிறோமா, கேட்க மாட்டோம். எப்படி சில நேரங்கள்ல நம்முடைய பெற்றோர் பேச்சு நம்ம கேட்கலையோ, அதே போல இந்த ஆடு தன்னுடைய எஜமானுடைய பேச்சை கேட்கவே இல்லாம அந்த காட்டுக்கு போச்சு. காட்டுக்கு போகும்போது அங்க வயசான ஒரு முயல் இருந்துச்சான். அப்போ இந்த ஆடை பார்த்து கேட்டுச்சான், ஆடு ஆடு நீ நல்லா தானே இருக்கிற, எதுக்கு நீ எங்க கிட்ட வந்து நீ மாற்ற, உனக்கு பார்க்க இந்த காடு அழகா இருக்கலாம், ஆனா இங்க உள்ள இருக்கிற ராஜா வந்து அவன் மோசமானவன், நீ வந்தா உன்னை அப்படியே சாப்பிடுவான், தயவு செய்து நீ போயிடு, உன் எஜமானன் கிட்டே இருன்னு சொல்லிச்சான். அப்ப நாடு சொல்லிச்சான், ஏய் முயலே சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது, நானே இப்பதான் காட்டுக்குள்ள வந்து சும்மா ஜாலியா போயினுக்கிறேன், நீ நான் வந்து என்ன மிரட்டுற அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப முயல் சொல்லிச்சான், சரிப்பா நீ போ, ஆனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த ஆடு உள்ள போக போக சிங்கம் பார்த்து
அப்படின்னு சிரிச்சு சொல்லிச்சான். அப்போனா என்ன அர்த்தம்னா, நரியாரே நரியாரே, நான் சொன்ன விதமாக நரியாரே நீர் இந்த ஆடை கூட்டிக் கொண்டு வந்து விட்டீர். ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் இந்த ஆட்டுக்கு மதிப்பு கொடுக்கலாம், நாளைக்கு இந்த ஆட்டை காலி பண்ணிடலாம்னு சொல்லிச்சான். நரியவள, நன்றி சிங்கராஜாவே, நீர் சொல்லுகிற மாதிரி நான் செய்தேன், வெகுமதி எதிர்பார்க்கிறேன் சொல்லிச்சான். இப்ப இந்த ஆடுக்கு ஒரே வரவேற்பான், ஆளை போட்டு ஒரே சந்தோஷமா. அப்ப அந்த ஆடு நினைச்சுச்சான், இத்தனை நாள் இவ்வளவு சந்தோஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, தெரியாம எஜமான கிட்ட போய் மாட்டிக்கினே அப்படின்னு சொல்லி இந்த ஆடு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் பெரிய விருந்து ஆயத்தப்படுத்துறாங்க. பெரிய கடாய் ரெடியா இருக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆடுடைய கை காலெல்லாம் ஃபுல்லா மஞ்சள் தடவி மாலை போட்டு ஒரே மரியாதையா. அப்போ இந்த ஆடு கேட்டுச்சா, எனக்கு ஏன்பா இவ்வளவு மரியாதை அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கிற விலங்கு சொல்லிச்சான், இல்ல இல்ல, நீ தான் எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கிறல, அதனாலதான் உனக்கு இவ்வளோ மரியாதை. அப்படியா, நான் என்ன பார்த்தா அவ்வளவு அழகாவா இருக்கு, உங்களை காட்டிலும் குரங்கை விடவா நான் அழகா இருக்கிறேன், நரியை விடவா நான் உயரமா இருக்கிறேன், குதிரையோட வீரமா இருக்கிறேன், யானோட பெரியவனா இருக்கிறான் கேக்குதான். ஆமா ஆமான்னு சொல்லிச்சான். அப்போ சிங்கம் வந்து நிற்கும் போது நான் சொல்லிச்சான், ஆடு ஆடே, உன்னை இங்க தூக்கி கொண்டாட உன்னை வர சொல்லல, எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லி சிங்கம் சந்தோஷமா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுச்சான். அதை பார்த்து ஆடு என்ன பண்ணுச்சான், அப்படின்னு என்ன பண்ணுச்சான், அழ ஆரம்பிச்சுச்சான். உடனே என்ன பண்ணாங்கன்னா, பிரியாணி எல்லாம் ரெடியாக ஒரு தண்ணி கொதிக்குதான். என்ன பண்ணோம், இந்த ஆடு எடுத்து அந்த கடாயில போடணும், அவ்வளவுதான். இந்த ஆட்டை காப்பாத்துற அந்த எஜமான் என்ன பண்ணாரா, இந்த ஆடு பெரிய சொல்படி கேட்கல, பெரிய ஆபத்துல சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் நல்லா தெரிஞ்சு அவன் அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய தடி எடுத்து என்ன பண்ணானா, அவன் வீசினான் பாரு, நேரா வந்து அந்த சிங்க காலில் வந்து குத்துச்சான். சிங்கம் யார் அதுன்னு பார்க்கும்போது அது எஜமானனுடைய தடி. அப்போ சிங்கம், ஐயோ இந்த ஆணுடைய எஜமானன் வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் நம்மளை காட்டிலும் பலசாலி, அவன் வந்து வேட்டைக்காரன், அவன் விட்டா நம்மள எல்லாரும் அடிச்சு சாப்பிட்டுருவான், ஐயோ ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி எல்லாரும் அலறி என்ன பண்ணாங்கன்னா ஓடி போயிட்டாங்களாம். இப்ப ஓடி வந்து மேய்ப்பன் எஜமானன் இந்த ஆடை தூக்கி தன்னுடைய தோல்ல ஆற தழுவிக்கினாரா. புரியுதா பார்க்காத? இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா, பிசாசு உங்களை மொபைல் பாருங்க, யூடியூப் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாதீங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சுத்துங்க, உங்க லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி உங்களை எல்லாம் என்ஜாய் பண்ண விட்டுருவான். யாருக்குமே கீழ்ப்படியாத, ஸ்கூலுக்கு போனா படிக்காத, சர்ச்சுக்கு போனா வசன மனப்பாடம் பண்ணாத, நல்ல பழக்கத்தை கத்துக்காத அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை ஏமாத்துவான். யூடியூப் பாரு, ஃபேஸ்புக் பாரு, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாதுன்னு சொல்லுவான். நீங்க கேட்கலாமா, நீங்க என்ன சொல்லணும், அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படியணுமா, பிசாசு பேச்சு கீழ்ப்படியணுமா? சொல்லுங்க, யாரு அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படியும் சொல்லுங்க, கை தூக்குங்க. யாரு பிசாசு பேச்சு கீழ்ப்படியுங்க, யார் அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படிவோம்? இப்ப உங்களை மாதிரி சும்மா கை தூக்க கூடாது. உண்மையாக நான் உங்க அப்பா அம்மா என்ன கேட்பேன், இந்த உங்க பொண்ணு கீழ்ப்படிதா, உங்க அப்பா அவங்க மகன் கீழ்ப்படுகிறாரா? அதே போலதான் இந்த பிசாசு கிட்ட காப்பாத்த ஏசப்பா என்ன பண்ணாரு, நம்ம தேடி வந்தார். சரியா? ஏசப்பா இந்த பிசாசுடைய கரத்துல இருந்த நம்ம மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையா என்ன பண்ணிராம், மாத்திட்டாராம். அவருடைய பிள்ளையா மாத்திட்டாராம். நம்ம ஏசப்பா பிள்ளையா பிசாசு பிள்ளையா? ஏசப்பா பிள்ளை கை தூக்குங்க, ஏசப்பா பிள்ளை கை தூக்குங்க. கீழ்ப்படினோமா கீழ்ப்படிய கூடாதா? யூடியூப்